இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பல ஆரம்ப பள்ளிகள் மூடப்பட்டதாக எங்களிடத்தில் செய்தி. சுமார் 204 கருதுறேன். இன்னைக்கு கூட பத்திரிகையில் வந்திருக்கும். 204 பள்ளி அரசு பள்ளிகள் மூடப்பட்டு விட்டது. ஆக இந்த ஆட்சி வந்த பிறகு புதிய பள்ளிகள் திறப்பதற்காக ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திறக்கப்பட்ட பள்ளிகள் அதை மூட விழா செஞ்சதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. ஏன் அங்க இருக்கின்ற மாணவர்களை அதிகப்படுத்தி அங்கே ஒரு கல்வி அந்த ஆரம்ப பள்ளி தொடர்ந்து செயல்படுவதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கணும். ஆனா எடுக்கல. இன்றைக்கு அந்த அளவுக்கு கல்வி தரம் குறைந்து விட்டது. இன்றைக்கு அரசு மீது நம்பிக்கை இல்லை. அதனாலதான் இன்றைக்கு எவ்வளவு பள்ளி அரசு பள்ளிகள் மூடப்பட்டுகின்றன. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைக்கின்ற பொழுது எந்தெந்த பள்ளி மூடினார்களோ அந்த பள்ளி எல்லாம் திறக்கப்பட்டு அந்த பகுதியில் சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற மாணவர்கள் சேர்க்கப்பட்டு நல்ல கல்வியை கொடுப்போம். அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஆரம்ப பள்ளி, அதுக்கு பிறகு நடுநிலை பள்ளி, அதுக்கு பிறகு உயர்நிலை பள்ளி, பிறகு மேல்நிலை பள்ளி, இப்படி அதிகமான பள்ளிகளை திறந்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதனாலதான் நாட்டிலேயே கல்வி கற்போடைய எண்ணிக்கை அண்ணா திமுக ஆட்சியில் உயர்ந்தது. அதே போல உயர்கல்வி, இன்றைக்கு நாட்டிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து அண்ணா திமுக அரசு சாதனை படைத்தது. உங்க கிருஷ்ணகிரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரியிலிருந்து ஒசூர் போகின்ற வழியில பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். 348 கோடி. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து 50 மாத காலத்தில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட கொண்டு வர முடியல. அதுக்கு தகுதி வேணும், திறமை வேணும். ரெண்டுமே இல்லாத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அது மட்டுமல்ல, 21 பாலிடெக்னிக் கல்லூரியை கொண்டாந்திருக்கிறோம். 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறோம். 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை கொண்டு வந்திருக்கிறோம். 4 வேளாண்மை கல்லூரி, 5 பொறியியல் கல்லூரி, ஐடி கல்லூரி, பிடெக் கல்லூரி, இப்படி நிறைய கல்லூரி தமிழகத்தில் திறந்ததின் விளைவு இன்றைக்கு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி இன்றைக்கு குறைந்த கட்டணத்தில் பட்ட படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை தமிழகத்திலே உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்.